இயற்கையோடு ஒன்றிணைவோம். இந்த இயற்கை சூழலில் ஒரு அருமையான ஒரு குட்டி கதை. ஒரு பிரபல கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி மட்டும் எல்லா கம்பெனிலையும் நடக்கிற ஒரு டூர் மாதிரி அந்த கம்பெனிலேயே வந்து ரெகுலராக டூர் கூட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் டூருக்கு மட்டும் அவர் மட்டும் போகவே மாட்டார். அது இதுக்கு ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண அவங்க முதலாளி, ஏன்ப்பா நீ மட்டும் டூர் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்போ அவர் சொன்னாராம், நானும் போயிட்டு அந்த கம்பெனியை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஷாக்காக இருந்தது. எல்லோரும் டூர் போயிட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் இவர் மட்டும் டூர் போகாமல் ஆஃபீஸ்லேயே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு சூழலில் ரொம்ப க்ளோஸாக பார்த்துக்கிட்டு இருந்த ஓனரு எல்லோரும் டூர் போயிட்டு வந்த உடனே இவர் என்ன பண்ணார், 1 மந்த் நீ ஃபேமிலி ட்ரிப்பு போயிட்டு சிங்கப்பூர் போயிட்டு வா, ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு வா ஃபேமிலியோட. ஏன்னா என்னுடைய கம்பெனிக்கு இவ்வளோ நீ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுற, அதுக்காக சின்ன ஒரு சலுகை அப்படின்னு சொல்லி அவரை ஃபேமிலியோடு அனுப்பிவிட்டார். அதுவும் 1 மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நல்லா ஃபேமிலி ட்ரிப்பு என்ன செலவாகுதோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் கம்பெனி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக ஒரு என்ஜாய்மெண்ட்டை பண்ணிவிட்டு அந்த பர்சன் வராரு. ஆஃப்டர் 1 மந்த் வந்ததுக்கப்புறம் டூரிஸ்ட் எப்படி இருந்தது, ஃபேமிலி ட்ரிப் எப்படி இருந்தது எல்லாத்தையும் விசாரித்த உடனே அழகாக அவர் சொன்னார், செம்மையாக இருந்தது, இது எல்லாமே நீங்கள் கொடுத்த இது தான் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் கொடுத்த பெருமையான விஷயத்தில் இந்த இது ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கவரை தூக்கி கொடுக்குறாரு. அந்த கவரை இப்போ பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அந்த எம்ப்ளாய்க்கு ரொம்ப ஷாக். ஏன்னா அதில் இருந்தது டெர்மினேஷன் லெட்டர். நீங்கள் உங்களுடைய பணிக்கு ரொம்ப நன்றி, இதோட உங்களுடைய பணியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பார்த்தவருக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்ன இது, ஏன் நான் நல்லா தானே வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், நீ இல்லாமல் 1 மாதம் கம்பெனி நல்லபடியாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்க. ஸோ அது 2வது நீ இல்லாமல் என்னுடைய அட்மாஸ்பியரை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்லியிருக்காரு. ஏன் நான் கம்பெனிக்காக நான் டெடிகேஷனாக என்னுடைய என்ஜாய்மெண்ட்டை கூட விட்டுட்டு இது பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முதலாளி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, யார் இருந்தாலும் இல்லைனாலும் வந்து ஒரு அலுவலகம் வந்து ரன் ஆகணும். அது நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கார்ப்பரேஷன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனமாக இருந்தாலும் சரி, எதுவாகினும் நான் தான் அப்படின்னு நான் இருந்தால்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் என்றைக்குமே முன்னேறாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கணும். ஒரு ஆள் இல்லைனாலும் ஒரு இடத்துல வேலை வந்து கெட்டு போகக்கூடாது. அதுதான் உண்மையான ஒரு வேலைக்காரனுக்கு அழகு. தான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த இடத்துல வந்து தொழில் நல்லபடியாக நடக்கணும். அதை வந்து எவன் ஒருவன் வந்து ஊக்குவிக்கிறானோ அவன் தான் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவான். நீ யாரையும் முன்னேற விடாமல் நீ கெட்டியாக அந்த இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி பண்ண அப்படின்னா எப்படி வந்து என்னுடைய நிறுவனம் முன்னேறும் அப்படின்னு ஒரு அருமையாக ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வியில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு கிடையாது, வளர்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம முன்னேற முடியும்.